வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மும்பை கட்டட விபத்தில் பலி எண்ணிக்கை 61ஆக உயர்வு. மோசமான நிலையில் 950 கட்டடங்கள் இருப்பதாக தகவல். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக சீனிவாசன் போட்டியின்றி தேர்வு. பதவி ஏற்பது தொடர்பாக திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் முடிவு. இலங்கை சிறையில் இருக்கும் அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும். பிரதமரிடம் ஜெயலலிதா வலியுறுத்தல். விரிவான செய்திகள். மும்பையில் தரைமட்டமான 5 மாடி கட்டடத்தின் இடிபாடுகளிலிருந்து ஞாயிறு காலையில் மேலும் 8 உடல்கள் மீட்கப்பட்டதால் பலியானவர்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. மும்பை தெற்கு பகுதியில் டாக்யார்ட் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. அதில் 5 மாடி கட்டடம் ஒன்று கடந்த வெள்ளியன்று அதிகாலை 5:45 மணிக்கு திடீரென இடிந்து தரைமட்டமானது. கட்டடத்தில் 22 குடும்பங்கள் வசித்து வந்ததால் கிட்டத்தட்ட 100 பேர் கட்டட இடிபாடுகளில் சிக்கினர். போலீஸ், தீயணைப்பு, பேரிடர் மேலாண்மை படை என பல்வேறு துறையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். முதல் நாளன்று 13 சடலங்களும், இரண்டாவது நாளான சனியன்று 40 சடலங்களும் மீட்கப்பட்டன. ஞாயிறன்று காலையிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்தன. அப்போது மேலும் 8 சடலங்கள் மீட்கப்பட்டன. இதன் மூலம் கட்டடம் இடிந்து தரைமட்டமானதில் பலியானவர்கள் எண்ணிக்கை குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 61ஆக உயர்ந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் யாருமில்லை என்பது உறுதியான நிலையில் ஞாயிறு பிற்பகலில் மீட்பு பணிகள் முடிவுக்கு வந்தன. கட்டட இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட 32 பேர் மும்பை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மும்பை மற்றும் அதன் அருகிலுள்ள தானே நகர்களில் கடந்த 6 மாதங்களில் 7 பெரிய கட்டடங்கள் இடிந்து 100க்கும் அதிகமானவர்களை பலி வாங்கியுள்ளன. ஏப்ரல் மாதத்தில் தானே நகரில் 8 மாடி கட்டடம் இடிந்து 70க்கும் அதிகமானோர் இறந்தனர். மும்பையில் மேலும் 950 கட்டடங்கள் மோசமான நிலையில் இருப்பதாக மாநகராட்சி புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக இந்தியா சிமெண்ட்ஸ் அதிபர் என் சீனிவாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக இருக்கும் சீனிவாசனின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் முடிவதால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்காக சென்னையில் வாரியத்தின் பொதுக்குழு கூட்டம் ஞாயிறன்று நடந்தது. தலைவர் பதவிக்கு சீனிவாசனை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். ஞாயிறு பொதுக்குழு கூட்டத்தின் போது வாரிய நிர்வாகிகள் சிலரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். சீனிவாசனுக்கு எதிராக செயல்பட்டு வந்த துணைத் தலைவர்கள் சுதீர் தபீர், நிரஞ்சன் ஷா ஆகியோர் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ரவி சாவந்த், ராஜீவ் சுக்லா ஆகியோர் துணைத் தலைவர்களாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அரசியல் காரணங்களுக்காக அருண்ஜேட்லி துறந்த துணைத் தலைவர் பதவிக்கு டெல்லி கிரிக்கெட் சங்க நிர்வாகி ஸ்னே பன்சால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே வாரிய செயலாளர் பதவிக்கு சஞ்சய் பாட்டீலும், பொருளாளர் பதவிக்கு அனிருத் சௌத்ரியும் அறிவிக்கப்பட்டனர். சீனிவாசனின் மருமகன் குருநாத் மெய்யப்பன் IPL பெட்டிங் புகாரில் கைதானதால் கடும் விமர்சனத்துக்குள்ளான போதும் அனைத்தையும் கடந்து சீனிவாசன் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தலைவர் பதவிக்கான தேர்தலில் ஜெயித்தாலும் கூட பதவி பொறுப்பை ஏற்கக்கூடாது என்று கடந்த வெள்ளியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மறு உத்தரவு வரும் வரையில் சீனிவாசனால் தலைவராக பொறுப்பேற்க முடியாது. குருநாத் மெய்யப்பன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி வாரிய தலைவர் தேர்தலில் போட்டியிட சீனிவாசனுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பீகார் கிரிக்கெட் சங்கம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு திங்களன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவித்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி பிரதமருக்கு ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா ஒரு அவசர கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதில் செப்டம்பர் 20ஆம் தேதி தான் எழுதிய கடிதத்தில் சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடிப்பதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக இலங்கை மீனவர்களிடையே சென்னையில் டிசம்பர் மாதத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருப்பதை மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அதே நேரத்தில் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்து இலங்கை சிறைகளில் அடைக்கும் கொடுமை இனியும் நடக்கக்கூடாது என்று உறுதிபட தான் ஏற்கனவே தெரிவித்திருந்ததையும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரும், 19ஆம் தேதி புதுக்கோட்டை மீனவர்கள் 19 பேரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு முறையே வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை 136ஆக உயர்ந்திருப்பதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். லட்சக்கணக்கான தமிழக மீனவர்களின் உணர்வுகள் மட்டுமின்றி உயிர் வாழ்வாதாரம் அடங்கிய ஒரு முக்கிய பிரச்சினையில் மத்திய அரசின் அணுகுமுறை உணர்ச்சியற்ற முறையில் செயல்படுவதாகவும் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் நிச்சயமற்ற எதிர்காலத்தை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு ஏழை மீனவர்களை மத்திய அரசு தள்ளிவிட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்தவும், சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவிக்கவும் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் வரை தமிழக மீனவர்களின் வாழ்வும் வாழ்வாதாரமும் அமைதியுடன் இருக்க வாய்ப்பில்லை என்றும் கடிதத்தில் வேதனை தெரிவித்துள்ள ஜெயலலிதா, எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களை விடுவிக்கவும், அவர்களது படகுகளுடன் தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி பிரதமர் மன்மோகன் சிங்கை வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 41 தமிழக மீனவர்கள் 90 நாள் சிறைவாசத்திற்கு பின் நாடு திரும்பினர். தங்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ராமேஸ்வரம் மண்டபத்திலிருந்து 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 40க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து மன்னார் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்து மீனவர்களை வவுனியா சிறையில் அடைத்தனர். கடந்த 25ஆம் தேதி மன்னார் நீதிமன்றம் இந்த மீனவர்களை விடுதலை செய்தது. விடுதலை செய்யப்பட்ட 41 மீனவர்களையும் சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இலங்கை கடற்படையினர் இந்திய கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைத்தனர். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் சனிக்கிழமை அதிகாலை மண்டபம் வந்து சேர்ந்தனர். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை விசாரணை என்ற பெயரில் உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாகவும், இலங்கை சிறையில் சாப்பாடு குடிநீருக்கு கஷ்டப்பட்டதோடு இலங்கை கடற்படையினர் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்திற்கு உரிய மருத்துவ சிகிச்சை கூட அளிக்கவில்லை என்றும் மீனவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மத்திய அரசின் தாமதத்தால நாங்க 3 மாசம் இருந்தோம். இந்திய தூதரகம் எங்கிட்ட சொன்னது, நீங்க லேட் பண்ண உங்களுக்கு பொருள் கிடைக்கும் சொன்னது. கடைசி இந்திய தூதரகம் எங்களை ஏமாத்தி அனுப்பிவிட்டாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளுக்கான விசாரணை வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில மீனவ சங்க பிரதிநிதிகள் சனிக்கிழமை அன்று சென்னையில் உள்ள தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசனை சந்தித்தனர். அப்போது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதும், மீனவர்களின் உடைமைகள் படகுகளை சேதப்படுத்தப்படுவதும் அடிக்கடி நடந்து வருவதோடு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள படகுகளை தமிழக மீனவர்களிடம் ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் தெரிவித்தனர். அப்போது மீனவர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன், இலங்கை தமிழக மீனவர்கள் சந்தித்து பேச நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் மீன்பிடி விசை படகுகளை 1 வார காலத்தில் விடுவிக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என்றும் கூறினார். இலங்கை அரசால் மீனவர்களிடமிருந்து படகுகள் எடுக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அந்த படகுகளை உடனடியாக மீட்கக்கூடிய சூழலை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மேற்கொள்ளும். குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்று வந்த உடனேயே அதை திரும்ப அவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய சூழலை ஏற்படுத்துவோம். இல்லையெனில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை சென்று பேசும்போது வலுவாக மீனவர்களுடைய படகுகளை அவர்களுக்கு திரும்ப தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவார். 5 மாநிலங்களில் விரைவில் நடக்க உள்ள சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முழு கவனம் செலுத்தி வருகிறது என்றும், அதற்கு பின்னர் லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சி முடிவு செய்யும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி மருத்துவமனையில் பரிதாபமாக உயிரிழந்ததால் திருவண்ணாமலை மாவட்ட மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா புலவன்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பழனி மலர்கொடி தம்பதியினரின் மூத்த மகள் தேவி சனிக்கிழமை அன்று அவர்களது விவசாய நிலத்தில் வேர்க்கடலை சாகுபடி பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அருகே சங்கர் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் சிறுமி தேவி விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது எதிர்பாராத விதமாக சங்கர் நிலத்தில் போடப்பட்டிருந்த 300 அடி ஆழ்துளை கிணற்றுக்குள் தேவி தவறி விழுந்தாள். இச்செய்தி அறிந்த காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆழ்துளை கிணற்றுக்குள் 25 அடி ஆழத்தில் சிக்கிக் கொண்டிருந்த தேவியை மீட்க நடவடிக்கை எடுத்தனர். ஆழ்துளை கிணற்றுக்குள் சிக்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு சிலிண்டர் மூலம் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டது. 3 பொக்லைன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே பள்ளம் தோண்டப்பட்டது. சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த மாவட்ட கலெக்டர் ஞானசேகரன், எஸ்பி முத்தரசி, தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் டேவிட் வின்சன் ஆகியோர் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தினர். ஆழ்துளை கிணறு இருக்கும் பகுதியில் 10 அடிக்கும் கீழ் பாறைகள் இருந்ததால் பள்ளம் தோண்டும் பணி மெதுவாக நடந்தது. காலை 7 மணிக்கு விழுந்த சிறுமியின் குரல் மாலை 4 மணி வரை கேட்டது.
கோவை கற்பகம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த உதவி பேராசிரியர் ஸ்ரீதர் தலைமையில் போர்வெல் மீட்பு கருவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மாலை 6 மணிக்கு துவங்கி அடுத்த 15வது நிமிடத்தில் ஆழ்துளை கிணற்றிலிருந்து சிறுமியை மீட்டு மேலே கொண்டு வந்தனர். அப்போது அங்கே தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆரணி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி அளித்தனர். மயக்க நிலையில் இருந்த சிறுமி தேவியை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் சிறுமி தேவி பரிதாபமாக உயிரிழந்தாள். 11 மணி நேர கடுமையான போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்ட சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தேவியின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மங்களூரிலிருந்து அனந்தபூருக்கு தென்மண்டல எல்பிஜி லாரிகளை இயக்க அனுமதி வழங்காவிட்டால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாமக்கல்லில் நடந்தது. இக்கூட்டத்தில் கர்நாடக மாநிலம் மங்களூர் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தென்மண்டல எல்பிஜி லாரிகளுக்கு கேஸ் லோடு தராதது குறித்து விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக திங்கட்கிழமை அன்று எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் அதில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மங்களூரில் உள்ள அனைத்து எல்பிஜி டேங்கர் லாரிகளையும் லோடு எடுக்காமல் வேலைநிறுத்தம் செய்வது என்றும் இப்பிரச்சினைக்கு முடிவு ஏற்படும் வரை ஐஓசி, பிபிசி, ஹெச்பிசி ஆகிய 3 ஆயில் நிறுவனங்களுக்கும் லோடு ஏற்றுவதில்லை என்றும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் நடராஜன் தெரிவித்தார். ரேட் பேசும்போது எங்க வண்டியெல்லாம் மேங்களூர்ல இருந்து ஓடிட்டு இருந்துச்சு. சென்னையில இருந்து ஓடுறதுனால கிலோமீட்டர் கிடைக்கல. அதனால அந்த வாடகை கட்டுப்படி ஆகாதனால ஆயில் கார்பரேஷன் கலந்து பேசி அதற்கு உண்டான தீர்வு எடுக்கலாம் என்று முடிவு செய்துள்ளோம். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரையில் ஒரே இடத்தில் 108 திவ்ய தேச பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. 108 திவ்ய தேச ஸ்தலங்களில் உள்ள பெருமாளை காண்பது என்பது அரிதானது. கோவில் நகரமான மதுரையில் முதன்முறையாக பிரம்மாண்டமாய் மதுரை தமுக்கம் மைதானத்தில் கன்னிகா பரமேஸ்வரி டிரஸ்ட் சார்பில் 108 திவ்ய தேச பெருமாளின் தரிசனத்திற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மிக பிரம்மாண்டமாகவும் நேர்த்தியாகவும் பெருமளவில் விஸ்வரூப தரிசனம் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களுக்கும் சென்று ரங்கநாதர் முதல் திருவேங்கடமுடையான் உட்பட வைகுண்டநாதர் வரையிலான 108 திவ்ய தேச பெருமாள் உருவங்கள், மூலவர் உருவங்கள் இங்கு வடிக்கப்பட்டுள்ளன. நாங்க ஏற்கனவே திவ்ய தேசம்லாம் போயிருக்கோம். 40 திவ்ய தேசம் பார்த்திருக்கோம். அதை விட இது ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப பெருமைப்பா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்தர்களுக்கு ஒரே இடத்துல எல்லா பெருமாளையும் பாக்குற பாக்கியம் மதுரைக்கு கிடைச்சிருக்குன்றது சந்தோஷம். 108 திவ்ய தரிசனம் ஒரே இடத்துல பாக்குறப்ப, அதுவும் புரட்டாசி மாசம் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். இந்த கண்காட்சியில் மகான்களின் ஆன்மீக உரையும் ஆன்மீக பாடல்களும் இடம்பெறுகிறது. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 22,200 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,775 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 51 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 48,465 ரூபாயாக இருந்தது. கோவை கொடிசியா அரங்கில் நடந்த i3 எக்ஸ்போ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை மாவட்டம் பிஎஸ்ஜி முன்னாள் மாணவர் அமைப்பு சார்பில் கண்டுபிடிப்பாளர்களுக்கு தளம் அமைக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கண்காட்சி i3 எக்ஸ்போ கோவை பீலமேடு அடுத்துள்ள கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் 3 நாட்கள் நடந்தன. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த 550 கண்டுபிடிப்பாளர்களின் 750 புதிய கண்டுபிடிப்புகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றன. வேளாண் துறை, சூரிய ஆற்றல், பொறியியல், உணவு பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த கண்டுபிடிப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன. நேஷனல் லெவல்ல 500க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய கண்டுபிடிப்புகளை பார்த்து அதை கமர்ஷியலா கொண்டு போறதுக்கு எப்படி ஒரு கமர்ஷியல் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம்.
இந்த மாதிரி முன்னாடி பண்ணதில்லை. நிறைய பேர் வந்து இன்னோவேஷன்ஸ் பண்றாங்க, பட் அதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு கொண்டு போக முடியறதில்லை. அதுக்காக இது பண்ணியிருக்கோம். இளம் தலைமுறை மற்றும் புதிய கண்டுபிடிப்பாளர்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஐடியா இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன் சொல்லிட்டு நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அக்ரிகல்ச்சர், கார்மெண்ட்ஸ், அப்புறம் டெக்ஸ்டைல், ரோபோட்டிக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ல நல்ல டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அட் லோ காஸ்ட்லேயே பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி இல் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி, ஃபார் ஃபார்மர்ஸ், அந்த மாதிரி எக்கனாமிக் லெவல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்காட்சி நிறைவில் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாய், இரண்டாம் பரிசு 75,000 ரூபாய், மூன்றாம் பரிசு 50,000 ரூபாய் மற்றும் தகுதி பரிசுகள் 10 பேருக்கு தலா 25,000 என மொத்த ரொக்க பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.